வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். வித்தியாசமான முறையில் ரொம்ப சுலபமாக இந்த வத்த குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தலையும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 4-5 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தலையும் போட்டு வதக்கிடலாம். அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 கப் அளவு கொண்டக்கடலையை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் போட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 2 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் போட்டுடலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பொடியில் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு வாணலியில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், பத்தலைனா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு தரம் குழம்பு வைக்கிற அளவுக்கு இந்த பவுடர் இருக்கும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட கொண்டக்கடலை மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு 2 நாள் ஆனாலும் கெடாது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.